எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு இவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு பக்கத்துல இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க. அவன் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்படி தான் நினைக்க கூடாது. பக்கத்துல ஜூம் பண்ணி பார்த்தா டேபிள்ல தொடச்சிட்டு இருக்கான். பேக்ல இருந்து பாலிஷ் போடுற கிரீம், ஸ்பாஞ்சு, கத்தி, கபடா, லிக்விட் அது இதுன்னு எல்லாத்தையும் டெஸ்க் மேல வைக்கிறான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். டெஸ்க சுத்தம் பண்ண போறான். ஸ்டார்டிங்ல அங்கங்க கிரீம் எடுத்து அப்ளை பண்றான். கொஞ்ச நேரம் விட்டா காஞ்சிரும் போல. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து கண்ணா அப்படின்னான்னு சுரண்டிக்கிட்டு இருக்கான். இவன் தேய்க்கிற தேயில பக்கத்துல இருக்கிற மேலாம் பட்டுக்கிட்டு இருக்கு. கடைசியா அந்த கிரீம் எடுத்து தேய்க்கும் போது கொஞ்சமா பிரகாசமாகுது. எந்த அளவுக்குன்னா சூரியன் அந்த டெஸ்க் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அது மேல பட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த வலுவலுப்பான டெஸ்க் தான் பிடிக்கும் போல. இத பார்த்துட்டு இருந்த இவன் பைத்தியம் முடிச்சிச்சா, இதுக்கு எதுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான்னு நினைச்சிட்டு இருக்கா. நல்ல வேலை இந்த நாய் நம்ம பக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கை பரபரன்னு இருக்கு. நான் வேணா ஓன் டெஸ்கையும் சேர்த்து சுத்தம் பண்ணவா? அவ்வளவுதான். இதை கேட்டதோ இந்த வேலையை நீ ஓன் பெஞ்சோட வச்சுக்கோ, இங்கிட்டலாம் வரக்கூடாது அப்படின்றா. அவ சோகமா டெஸ்க தொடச்சிக்கிட்டு இருக்க. இவளுக்கும் மனசு கேட்கல. சரி போனா போது, என்னோட எக்ஸாம் பேட் இருக்கு, இதை வேணா பாலிஷ் போட்டு கொடுன்னு கொடுக்குறா. அதை வாங்கி பயங்கரமா தேய்க்க அது கண்ணாடி மாதிரி ஷைன் ஆயிடுது. இப்படிப்பட்ட கலைஞனை கொச்சப்படுத்திட்டோம் சந்தோஷப்படுறதுக்குள்ள அதுல இருந்து வந்த எலக்ட்ரிசிட்டி கையில பாஸ் ஆகி முடிய நட்டுக்கு நிக்க வச்சிருச்சு. ஒரு இடத்துல உராய்வு அதிகமாகும் போது அதுல இருந்து கரண்ட் வரும். சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்க. இவன் திரும்பி அவனை பார்க்க அவன் முடியும் நட்டுட்டு தான் நிக்குது. என்னடா பிளான் பண்ணி கொடுத்திருக்கியா நீ?